ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இவளுக்கு வெக்கம் தாங்கலை. ஐயோ ஜியாங்க என்னோட கண்ணெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டானேன்னு அவனோட அந்த கோட்டையே தான் இவளும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அப்போது அந்த ஷீஷேவும், என்ன லூமி இது என்ன புது ஹிப்ஹாப் ஸ்டைலா? என்ன நீ இவ்வளோ பெருசாக கோட்டு போட்டுட்ருக்க? அதெல்லாம் அப்படிதான். சரி இந்தா உன்னோட ஹேர் பின்னை நீயே வச்சுக்கோ. ஏன் எதுக்காக இதை திரும்ப கொடுத்துட்ட? உனக்கு நீ இது வேண்டாமா? இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிடுறா இவளும். அடுத்து வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லூமியோட அம்மாவும், இன்னும் 2 நாளில் ஜியாங்கோட பர்த்டே வரப்போகுது, நம்ம அவனுக்காக ஏதாச்சும் பிளான் பண்ணியே ஆகணும். நம்ம எப்பவும் போல் கேக் வாங்கலாம், ஆனால் இது அவனோட 17th பர்த்டேன்றனால நம்ம அவனுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள யோசிச்சுட்டு நம்ம அவனுக்கு ஒரு பெண்ணு வாங்கி கொடுப்போம், அதுதான் கரெக்டாக இருக்கும். என்னங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறப்போ அவரும் ஆமாம் ஆமான்னு சொல்லிடுறாரு. என்னம்மா பெண்ணு வாங்கி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வேற ஏதாச்சும் யோசிங்கன்னு அடுத்து இவளும் கடைக்கு போயிட்டா. அப்போ அதே கடையில் நம்ம ஷியாவும் இருக்கா. அவளும் இவளை பார்த்ததும், ஏய் லூமி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஜியாங்காக கிஃப்ட் தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. இந்த லவ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ரூலில் நீ அவனுக்காக கொடுக்க போகிற கிஃப்ட் தான் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணுன்னு சொல்கிறா இவன் என்னத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா இவன் நல்லா ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டை எடுத்து வச்சிருக்கா. ஐயே என்ன இது, இதையே கொடுக்க போற? இதை போய் யாராச்சும் கொடுப்பாங்களான்னு அவ வேற ஒரு ஹார்ட் போட்ட க்ரீட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறா. ஐயோ ஷியா இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு இவளும் வேற ஐடியா யோசிக்கிறா. அப்போ அந்த இடத்துல ஒரு ஷர்ட்டை பார்த்துட்டு, கரெக்டு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு அடுத்து இவங்க 2 பேரும் ஒரு பிளான் போடுறாங்க. அந்த ஷர்ட்டை வாங்கணுன்னா ஜியாங்கோட சைஸ் தான் தெரியணுமே, அதுக்காக தான் இப்போ 2 பேரும் அவனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்படியே நைஸாக ஜியாங் பக்கத்தில் போய் உட்காந்து பேச்சு கொடுக்குறாங்க. இவனும் லூமியை பார்த்ததும், லூமி நீ இங்கே என்ன பண்ணுற? அதுவா ஜியாங், நான் உன்கிட்ட பேச தான் வந்தேன்னு அப்படியே இவ பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. அந்த கேப்பில் அப்படியே ஷியாவும் டேப்பை வச்சு இவனோட கையோட அளவு ஷோல்டரோட அளவெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்போ பொசுக்குன்னு அந்த டேப்பும் கீழே விழுந்துருது. ஐயோ அடியே இங்கே பாருடி, இது வேற கீழே விழுந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவளும் சைகையிலேயே சொல்கிறா. அப்புறம் லூமியும் அவனுக்கு அப்படியே மசாஜ் எல்லாம் பண்ணி விடுற மாதிரி கீழே அதை அப்படியே எடுக்க போகிறா. ஆனால் அதுக்குள்ளே அங்கே அந்த குவே வந்து, இது என்னடா கீழே கிடக்குது? ஆமாம் இங்கே எப்படி இந்த டேப்பு வந்துச்சுன்னு கேட்குறான். நம்ம மேடம் அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா இது யாரோட டேப்பு, யாரோ இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க போலன்னு சிரிக்கிறா. சரி சரி அதுதான் உன்னோடது இல்லைல்ல, சரி நாங்களே எடுத்துக்கிறோன்னு அவனுங்களும் அதை தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஐயோ இவன் வேற போறானேன்னு இவ வேகமா போய் அவன் மேலேயே விழுந்துடுறா. லூமி உனக்கு என்னாச்சு? அதுவா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தேன்ல, என் காலை சுளுக்கிருச்சு போலன்னு இவளும் சொல்றா. சரி சரி எந்திரி பார்த்து போ லூமின்னு அவனும் அப்படியே போயிடுறான். இவ அப்படி விழுந்ததே அவனோட சைஸை நோட் பண்ணுறதுக்காக தான். இவளும் கையில் அந்த அளவை வச்சுக்கிட்டே அப்படியே டெய்லர் கடைக்கும் போகிறா. அடுத்து லூமியோட கிளாஸில் தான் காமிக்கிறாங்க. இவங்க ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் அது கரெக்டாக ஜியாங்கோட பர்த்டே அன்னைக்கு தான் இருக்குது. இவளும் ஜியாங் கிட்ட கேட்குறா, ஜியாங் நீ அந்த ட்ரிப்புக்கு வருவியா? இல்லை லூமி என்னால் வர முடியாது, நான் படிக்கணும். என்ன ஜியாங் நீ இப்படி சொல்கிற? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அன்னைக்கு தான் உன்னோட பர்த்டேவும் கூட. நீ வந்தால் தானே எங்களால் உன்னோட பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறா இவ. ஆனால் அவன் என்னடானா, எனக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, எனக்கு எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கிறது பிடிக்கும்னு போயிடுறான். பாவம் ஜியாங் வீட்டில் கூட அவங்க அம்மா நினப்பு வந்துருச்சு போல். அவனும் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை வாட்செல்லாம் எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து இவனுங்க எல்லாருமே அந்த ட்ரிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. லூமி நீ என்ன பிளான் வச்சுருக்கன்னு ஷீஷே கேட்குறான். நான் இந்த ட்ரிப்புக்கே வரமாட்டேன்னு அவள் கோச்சிக்கிட்டு போகிறா பாவம். என்னாச்சு இவளுக்கு, எதுக்காக இவ ட்ரிப்புக்கு வரமாட்டேன்னு சொல்கிறா? அதுவா ஜியாங்கோட பர்த்டேவும் அன்னைக்கு தான், அதனால தான் அவள் அப்படி போகிறான்னு சொல்கிறா இவ. என்னது ஜியாங்காக இவ வரமாட்டாளான்னு பார்க்குறான். அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவன் இதே டென்ஷனில் தான் இருக்கான். சென் தான் கூப்பிட்டு சொல்கிறான், அட விடுடா, பர்த்டேலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும், அட போடா
அப்படி பார்த்தா நம்ம ட்ரிப்பு கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தாண்டா வைப்பாங்கன்னு இவன் புலம்புறான். நான் விட மாட்டேன், லூமி கண்டிப்பா இந்த ட்ரிப்பில் இருப்பான்னு சொல்லி இவனும் ஏதோ பிளான்லாம் போடுறான். அடுத்து அந்த ட்ரிப் அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. லூமியும் அந்த ட்ரிப்பில் இருக்கா. ஆனால் இவ எப்படியாச்சும் இந்த ட்ரிப்பில் இருந்து எஸ்கேப் ஆகிடணுன்ற பிளான்ல தான் வந்திருக்கா. அப்போ திடீர்னு சார் என்னடானா, நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம், அந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து டீமாக தான் விளையாடணும். என்ன ஷீஷே புரியுதா? நீ யாரு கூடடா சேர்ந்து விளையாட போறன்னு கேட்குறப்போ அவன் நம்ம லூமியை கை காமிக்கிறான். சரி அப்படின்னா ஓகே, லூமி நீயும் ஷீஷேவும் தான் டீம்மேட்டுன்னு சொல்லிடுறாரு. இங்கே ஒரு சைடு நம்ம ஜியாங் வேற பாவம் தனியாக ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஷீஷேக்கு தான் இவளை போக விடக்கூடாதே, அதனால அவனும் எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ லேட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, டக்கு டக்குன்னு கேமை முடிச்சிட்டு வா, நான் போகணும். இருலூமி இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்லன்னு சொல்லி அவன் வேணும்னே லேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஷியாவும் ஷீஷேவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுதான் லூமி கரெக்டான டைமுன்னு இவ அவங்க 2 பேரோட காலையுமே கட்டி விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் தான் கரெக்டான டீம்மேட்ஸா இருப்பீங்க, அப்போ நான் போயிட்டு வரேன்னு இவ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இவளும் கேக்கெல்லாம் வாங்கிட்டா. சரி உள்ள போகலான்னு போறப்போ அங்க சார் வந்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடியில இருந்து ஒரு வாய்ஸ், பார்த்தா இந்த ஷீஷேவும் வந்துட்டான். அடே நீ எதுக்குடா இங்க வந்த? ஆமா அது உனக்கு இப்போ ரொம்ப முக்கியமா? சார் வராரு பாரு, வா நம்ம ஓடலான்னு ஆளாளுக்கு ஒரு சைடு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய் ஒழுங்கு மரியாதையா நின்றுங்கடா, நான் உங்க 2 பேரையுமே பார்த்துட்டேன்னு அவரு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. லூமியும் ஓடி வரப்போ ஜியாங்க பார்த்துட்டா. ஜியாங் என் கூட வான்னு வேமா அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா. லூமி நீ எங்க இங்க? நான் உனக்காக தான் வந்தேன், கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. அப்போ திடீர்னு ஏதோ மேலேருந்து ஜியாங் மேலே விழ இவங்க 2 பேரும் க்ளோஸாக நிற்கிறாங்க. இவ திரும்ப 1 2ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த தடவை ஃபுல்லாக 10 செகண்ட் வரைக்கும் இவ கவுண்ட் பண்ணிட்டா. ஆனால் பாதியிலேயே ஜியாங்கால முடியல, அவன் கண்ணை எடுத்துட்டான். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு கண் எடுக்கல, ஜியாங் தான் ஃபஸ்ட்டு கண் எடுத்தது. அப்போ கண்டிப்பாக அவனுக்கு என் மேலே லவ் இருக்கும் தானேன்னு இவளும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போவே அங்கே சடனாக ஷீஷே கதவை திறந்துடுறான். யாரோ வந்துட்டாங்கன்ற பயத்தில் இவளும் போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. பாவம் நம்ம ஷீஷே, இதை பார்த்து அவன் மனசே உடஞ்சி போச்சு. இவ்வளோதான், கொத்தா மாட்டிக்கிட்டானுங்க. லூமியும் ஷீஷேவும் பாதியிலேயே வந்துட்டானுங்க. அதனால அந்த சாரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. இவரும் அங்கே இருக்கிற கேக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் பார்க்குறாரு. சரி யாருக்கு பர்த்டே? எனக்கு தான் சார் பர்த்டேன்னு ஜியாங் சொல்கிறான். ஜியாங், லூமி உன்னோட சிஸ்டருன்றதுக்காக எல்லா நேரமும் அவளை காப்பாற்ற பார்க்காத. இல்லை சார் இன்னைக்கு நிஜமாவே என்னோட பர்த்டேன்னு சொல்கிறான் அவன். ஜியாங் தான் ஸ்கூல் டாப்பரு, நல்ல பையன் தானே, அதனால அவனுக்காக இவங்களை விட்டுடுறாரு. லூமி ஷீஷே, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், இனிமே இந்த மாதிரிலாம் பாதியிலேயே ட்ரிப்பில் இருந்து வரக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆயிட்டா டீச்சர்ஸ் நாங்கள் தானடா பதில் சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு இப்படி பொறுப்பே இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தா எப்படி? ஒழுங்கா இருக்க வழியை பாருங்கன்னு இவரும் அட்வைஸை போட்டுட்ருக்காரு. அவனுங்க ஒரே வார்த்தையில் ஓகே ஐயான்னு சொல்லி முடிச்சிடுறானுங்க. அப்புறம் என்ன, சாரும் பர்மிஷன் கொடுத்து ஜியாங்கோட பர்த்டேவை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. லூமி க்ரீமை ஜியாங் மேலே பூச போகிறேன்ட்டு ஷீஷே மேலே போய் பூசிட்டா தெரியாமல். அவன் சும்மா இருப்பானா, அவன் திரும்ப பதிலுக்கு பண்ண போறேன்னு சார் மூஞ்சிலேயே போய் பூசிட்டான். இப்படியே அங்கே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம லூமி நினச்ச மாதிரி ஜியாங்கோட இந்த பர்த்டேவை நல்லா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டா. அடுத்த நைட்டு ஜியாங்கோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் பையனுக்கு பர்த்டேனே தெரியாமல் நல்லா பாரில் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ யதார்த்தமாக இவரும் டேட்டு கேட்குறாரு. என்னடா உனக்கு குடிச்சா என்ன டேட்டு கூடவா தெரியாது? இன்னைக்கு 13டா டேட்டு. என்னது இன்னைக்கு 13ஆ? அப்போதான் இவருக்கு ஞாபகமே வருது ஜியாங்கோட பர்த்டேன்னு. இவரும் வேமா ஃபோன் எடுத்து ஜியாங்க்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அவனுக்கு ஃபோனே போகலை. என்னதான் வெளியே ஜியாங்க பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாலும் இவருக்கும் அந்த அப்பா பாசம் இருக்கு. ஹாப்பி பர்த்டே மகனேன்னு ஒரு மெசேஜையும் தட்டி விட்டுட்டாரு. இந்த மெசேஜை பார்த்ததும் தான் ஜியாங்க்கு ஒரு நிம்மதியே வருது. அடுத்த சீனில் லூமி வந்து அவளோட கிஃப்டை கொடுக்குறா. ஜியாங் அதை பார்த்துட்டு, ஷர்ட்டா, இதை எங்கேருந்து லூமி வாங்கின? நான் வாங்கலாம் இல்லை, நான் உனக்காக இதை தைக்க கொடுத்தேன். தைக்க கொடுத்தியா? உனக்கு எப்படி என்னோட சைஸ் எல்லாம் தெரியும்? அதெல்லாம் விடு, அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா? நீ போட்டு பாரு. அவன் அதை போட்டு பார்க்குறான். ஆனால் அந்த ஷர்ட் அவனுக்கு கொஞ்சம் அங்கங்கே லூஸாக இருக்கு. பின்ன இருக்காம இருக்குமா?
இவங்க அளவெடுக்கிறன்ற பேர்ல ஒரு காமெடியை தானே பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை லூமி, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அடுத்து அவனுக்காக ஒரு கிரீட்டிங் கார்டு வச்சிருந்திருப்பா போல, அதையும் எடுத்து கொடுக்குறா. ஜியாங் அப்படியே வீட்டுக்குள்ள வரான். அப்போ கரெக்டா அவங்க அம்மாவும் கால் பண்றாங்க. என்ன மன்னிச்சிரு ஜியாங், நான் காலையிலேயே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி விடுங்கம்மா, அதெல்லாம் பரவாயில்ல. சரி, நான் உனக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துரு. அது மட்டும் இல்லை ஜியாங், நீ இப்போ பெரிய பையன் ஆயிட்ட. உனக்கு இதுக்கப்புறம் தான் நல்ல எஜுகேஷனே கொடுக்கணும். இந்த நேரத்தில் நீ என் கூட இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். உன் அப்பா கூட நீ இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால நீ என் கூடயே வந்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, அப்பா என்னை விட மாட்டாருமா. ஜியாங், நீ பெரிய பையன் ஆயிட்ட ஜியாங். இன்னும் ஒரு வருஷத்தில் உனக்கு 18 வயசு ஆக போகுது. இனிமே நீ தான் உன்னோட லைஃப்பில் எல்லா டிசிஷனுமே எடுக்கணும். சரிம்மா, நான் இதை பற்றி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டான். ஆக்சுவலாக ஜியாங்கோட அம்மா இப்போ வேற கண்ட்ரியில் இருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி இப்போ ஒரு குழந்தையும் இருக்குது. எப்படியாச்சும் ஜியாங்கையும் அவங்க கூடயே கூட்டிகிட்டு போயிடணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ இவங்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த மறுநாள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆனுவல் டே வரப்போகுது. அதனால இவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறானுங்க. அப்போ ஷீஷேவும் சொல்கிறான், இது வெறும் பர்ஃபார்மன்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்போ இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கணும். நம்ம அப்படி ஒரு மெமரிஸை இதில் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறான். ஷீஷே, லூமி, ஷியான்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறானுங்க. ஆனால் எதுவுமே இவனுங்களுக்கு பிடிக்கல. என்னடா சும்மா வளவலன்னு பேசுகிறீங்கன்னு சென்னடானா அவன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கிறான். இவனுங்களுக்கும் அதுலேருந்து ஒரு ஐடியா கிளிக் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாரும் டீமாக உட்காந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க ரோபோட் டான்ஸ் மாதிரி ஆடலாம், அப்போ அதுக்குள்ளே என்னென்னலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ராவாக பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ ஷியா சொல்கிறா, நான் சயின்டிஸ்டாக இருக்க போகிறேன், நான் அங்கே ஏதாச்சும் ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன்னு சொல்கிறா. என்னது, நீ சயின்டிஸ்டா? அதெல்லாம் முடியாது, நான் தான் இருப்பேன். ஷீஷே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு வேணும்ப்பா, உன்கிட்ட தான் அதெல்லாம் இல்லையே. ஏன், என்னோட அறிவுக்கு என்னன்னு அவன் பாட்டுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இங்கே அப்படியே சீன் கட் ஆகி நைட்டு வீட்டில் காமிக்கிறாங்க. ஜியாங், இந்த ஆனுவல் டேல நீ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போற? நான்லாம் எதுவும் பண்ணல லூமி. ஏன் ஜியாங், பண்ண வேண்டியது தானே, நாங்கள்லாம் பண்ணுறோம். இது உனக்கு நல்ல மெமரிஸாக இருக்கும் தானே. லூமி, இதனால உன்னோட படிப்பெல்லாம் கெட்டுற போகுது, அதுக்கு தானே ஜியாங் நீ இருக்கன்னு சொல்லி சிரிக்கிறா. ஜியாங், நீ வேணா ஹோஸ்ட் ஆகிறேன், 2 பேரும் ஒரே நேரத்தில் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம். ஹோஸ்டா, நானான்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். மறுநாள் காலையிலேயே ஸ்கூலில் மேடம் ஒரே ஆட்டம் ப்ராக்டிஸ்ன்ற பேரில். அப்போ ஷியா வந்து, லூமி, இந்த டைம் நம்ம ஆனுவல் டேவை ஹோஸ்ட் பண்ண போகிறது ஒருத்தர் கிடையாது, 2 பேராமா. ஒரு பொண்ணு ஒரு பையன். அதில் அந்த பொண்ணை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த டெய்ஃபி தான்னு சொல்லிடுறா. என்னது டெய்ஃபியா? அவளை ஏன் ஹோஸ்டாக போட்டாங்கன்னு இவ கத்துறா. அடுத்து வேகமா ஜியாங்கோட கிளாஸில் போய் உக்காந்துட்டா. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த குவை வேற சொல்கிறான். ஜியாங், நீ மட்டும் இந்த ஹோஸ்டலில் செலக்ட் ஆகிட்டனா நீயும் டெய்ஃபியும் ஒரு நல்ல பேராக இருப்பீங்க. ஏண்டா இவ்வளோ சொல்கிறேல்ல, வேணா நீ தான் ஹோஸ்டாக இருந்து பாரு. உடனே இவளும், ஆமாம் ஆமாம், அதுதான் சரியாக இருக்கும். குவே, நீ மட்டும் ஹோஸ்ட் பண்ணேன்னா உனக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் ஆகிடுவாங்க. ஹோஸ்டா? நானா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பண்ண போனால் என்னோட படிப்பு கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஜியாங்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. நான் எப்படி ஹோஸ்டெல்லாம் ஆக முடியும்? அதுக்கு தானே நான் இருக்கேன்னு இவ வேகமா ஓடுறா. ஜியாங், ஒருவேளை லூமிக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அதனால தான் எனக்காக இவ்வளோ பண்ணுறாளோன்னு கேட்குறான். ஜியாங் அப்படியே ஒரு முறைக்கிறான் பாருங்க. சும்மா சொன்னேன்டா, எனக்கு அழகான பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அப்போ நீ லூமி அசிங்கமாக இருக்கான்னு சொல்கிற. ஐயோ அப்படி இல்லைடா, லூமி அழகாக தான் இருக்கா. அப்போ உனக்கு என்ன லூமியை பிடிச்சிருக்கா? நீ என்னடா என்ன சொன்னாலும் டேக்கிள் பண்ணுற. அடே எப்பா, நான் உன் பேச்சுக்கே வரலடா சாமின்னு அவன் திரும்பிட்டான். லூமி வேகமா வெளியே போய் இவனுக்காக ஓட்டு கேட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஐயோ லூமி, நீ என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். வா, நீயும் என் கூட சேர்ந்து கேளுன்னு அவனை வேற கேட்க வச்சிட்டு இருக்கா. இத்தனையும் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியில் ஜியாங் தான் ஹோஸ்டாக செலக்ட் ஆகியிருக்கான். லூமி,
அடுத்த வாரத்திலிருந்து டெய்ஃபியும் ஜியாங்கும் ஒன்றாவே ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க. ஸ்கிரிப்ட் ரிஹர்சல்னு அவங்க நிறைய அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. கடைசியில் அவங்களே ஒரு கப்பிள்ஸ் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ஷியா லூமியை வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஐயோ ஷியா, நீ வேற ஏன் என்னை வெறுப்பேத்துற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஆளுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு. அதுதான் உங்களுக்கே தெரியுமே, நம்ம ஷீஷே தான். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஆனுவல் டேக்கு எந்தெந்த டீம் எல்லாம் செலக்ட் ஆகுதோ அவங்க மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்போ இவங்களையும் கூப்பிடுறாங்க. இவனுங்க என்னடானா ஆட சொன்னால் அங்கே தான் போய் ப்ராக்டிஸே பண்ணுறானுங்க. சென் மட்டும்தான் உருப்படியாக ஆடுறான். அவனும் இவனுங்களெல்லாம் கூப்பிட்ருப்பான் ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லி. ஆனால் ஒருத்தன் கூட ரிஹர்சலுக்கு வரவே இல்லை. பாவம் இப்போ அவனுக்கும் இவனுங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் சாரும் அவனை தனியாக கூப்பிட்டுட்டு, என்னப்பா நீங்கள் ஆட சொன்னால் அங்கே வந்து போய் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடத்துறது? உங்கள் டீமை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாரும் சென்னை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. இந்த டீம்லேயே நீ மட்டும்தான் நல்லா ஆடுற, நீ வேணால் வேறு டீம் கூடயோ இல்லை தனியாகவோ போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. இல்லை சார், எனக்கு தனியாலாம் ஆட வேண்டாம். ஆடினா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஆடுவேன். நாங்கள் இன்னும் ரிஹர்சலே பண்ணலை சார், எங்களுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. எப்படியாச்சும் நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஆடி காமிப்போன்னு சொல்லிடுறான். சரி சரி, ஒரு சான்ஸ் தானே கேட்குறான்னு போனால் போதுன்னு அவரும் கொடுத்துட்டாரு. அடுத்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னு லூமியும் அப்படியே ஜியாங்க போய் கூட்டிகிட்டு போகலான்னு போகிறா. ஆனால் அப்போது டக்குன்னு டெய்ஃபி வந்துட்டு, ஜியாங் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, நீ இதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்ல. சரி ஓகே. அப்போ லூமி கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு டெய்ஃபி என்னடானா, இல்லை ஜியாங் வர லேட் ஆகும், நீ போயிடுன்னு சொல்லிடுறா. அவளுக்கு அங்கே கோவம் மண்டைக்கு ஏறி அவள் பாட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த மறுநாள்லேருந்து மேடம் அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்குறப்போ அவள் ஆல்ரெடி போயிட்டான்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அடுத்து ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக்குனால 2 டீமுக்குமே ஒரே கிளாஸ் ரூமை கொடுத்துட்டாங்க ரிஹர்சல் பண்ணுறதுக்கு. ஒரு சைடு ஜியாங்கும் டெய்ஃபியும் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ரிஹர்சல் பண்ண, அந்த சைடு அவனுங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க. லூமிக்கு அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்து கடுப்பாகுது. அவள் வேணும்னே பாட்டெல்லாம் அதிகமாக வச்சு டான்ஸ் ஆட ப்ராக்டிஸ் பண்ணுறா. ஷீஷே வேற சும்மா இல்லாமல் அவளை பிடிச்சி சொல்லிலாம் கொடுத்துட்ருக்கான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு ஜியாங்கால அங்கே உட்கார முடியலை. அவன் வேகமா அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிட்டான். இதோட இந்த ட்ராமாவோட 6th எபிசோட் முடியுது. நீங்கள் இந்த ட்ராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.